இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, ஓரளவு அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருப்பதாகவும், அது 2ஆம் கட்டமாக இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை தொடரப்போவதாகவும் பாகிஸ்தானிய ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்களில் மிக ஈடுபாடு காட்டுகின்றார் என்றும் நல்ல செய்தி வெளிவந்தவுடன் உடனடியாக ஹாமஸ் ஜலச்சந்தியை மீண்டும் ஈரான் ஓபன் பண்ணின இல்லையா? இப்ப ஓபன் பண்ணி 24 மணி நேரத்துக்குள் மீண்டும் ஈரான் அதை மூடி இருக்குது. ஏன் மூடி இருக்குது? அதாவது இந்த வார புதன்கிழமை என்றால் நாளை ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இந்த புதன்கிழமைக்குள்ள தெஹ்ரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட்டு வாஷிங்டன் கொடுக்கின்ற நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் மீண்டும் குண்டு வீச தயார் என்று அமெரிக்க அதிபர் போட்டார். இனி விடுவானா தாடிகள்? உடனே மூடி போட்டான். இப்ப பாருங்க, இந்த ஆள் என்ன பண்ணுது உலகத்து. ஐயோ, நாளை நல்லா வரக்குள்ள ஐயோ நல்லா தானே போயிடுச்சு, அதுக்குள்ள 7.5 சனியம் பூர்ற மாதிரி பூந்து அந்த ஆள் வேறவாய் நாரவாய் காட்டி காட்டுற விளையாட்டுக்களால மீண்டும் ஒரு பதட்ட நிலை. இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. பார்ப்போம் வாருங்கள் செய்திக்குள். ஹாமஸ் ஜலச்சந்தி மீண்டும் திறக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் ஈரான் அதனை மூடி இருக்கின்றது. நாம் மீண்டும் குண்டு வீச்சை தொடங்க வேண்டி இருக்கலாம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் தான் இந்த ஹாமஸ் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. முதல் எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்ற சில மணி நேரங்களிலேயே ஹாமஸ் ஜலச்சந்தியின் கட்டுப்பாட்டை தங்கள் ராணுவம் மீண்டும் கைப்பற்றி விட்டதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நாட்டின் கூட்டு ராணுவ தலைமையகம் இன்று சனிக்கிழமை ஹாமஸ் ஜலச்சந்தியின் மீதான கட்டுப்பாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளது என்றும், ஆயுத படைகளின் கடுமையான மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடரும் வரை இந்த முக்கிய வர்த்தக பாதை வழியாக போக்குவரத்தை தொடர்ந்து தடுப்போம் என்றும் அது ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. 4 நாட்களில் அமைதி கட்டப்படாவிட்டால் ஈரானில் அமெரிக்கா தனது கொடூரமான குண்டுவீச்சு தாக்குதலை மீண்டும் தொடங்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து இது வந்துள்ளது. மேலும் ஹாமஸ் ஜலச்சந்தி முற்றுகையை முழு வீச்சில் வைத்திருப்பதாகவும் அவர் சூழறித்தார். நாம நேற்றே 2-3 இன்றைக்கும் தந்திருக்கிறோம். இது ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு அமைதிக்கு வரக்கூடிய நிலைமை அல்ல. ஏனெனில் மேலும் மேலும் துருப்புகளை கொண்டு வச்சுட்டு எப்படி நீங்க சமாதானத்துக்குள்ள வர பார்ப்பீங்க? அங்க வந்து மேலதிகமான நாங்க சொல்ல சீல் போஸ்டர்ஸ், டெல்டா போஸ்ட் எல்லாம் இறக்கி இருக்கிறீங்க. அப்ப எப்படி நீங்க சமாதானத்துக்கு போவீங்க? அப்ப காட்டுவது தானே. நாம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்ல, அவர் அதாவது அமெரிக்காவின் தூதுவர் போன்று பாகிஸ்தானிய ராணுவ தளபதி ஈடுபடுகின்றார். அதையெல்லாம் ஈரான் நம்ப தயாரில் சொன்னோம் இல்லை. அதாவது அவங்களோட படப்பலத்தையும் படை கலன்களையும் கொண்டு இறக்குவதற்காக மேலும் மேலும் நாட்களை கேட்கின்றார்கள். இதேவேளை இஸ்ரேலுக்குள் தன்னுடைய வாலண்டியர் படை, அதாவது ரிசர்வ் போஸ்ட் எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாடு முழுவதும் அவங்களும் உலகம் முழுவதும் அவங்களும் சேர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20,000 போஸ்டர்ஸ் அது குறைபாடு இருப்பதாக இஸ்ரேல் ராணுவ தளபதியை தெரிவித்திருக்கின்றார். ஆக நீங்கள் இந்த கூத்த காட்டத்தான் நீங்க பண்ண போறீங்க. மீண்டும் சண்டை பிடிக்க போறீங்க. 2 வார கால போர் நிறுத்தத்தின் இறுதி சில நாட்களுக்கு இந்த முக்கிய வர்த்தக பாதை முழுமையாக திறந்திருக்கும் என்று தெஹ்ரான் கூறியிருந்தது. மேலும் எண்ணெய் கப்பல்களின் ஒரு தொகுதி அவ்வழியாக செல்வதை கண்காணிப்பு தரவுகள் காட்டியிருந்தாலும் சொல்லியிருந்தது. ஆனால் புதன்கிழமைக்குள்
இந்த ஆட்சி ஈரான் ஆட்சி தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட்டு வாஷிங்டனின் நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் குண்டுகளை வீச தொடங்குவோம் என்று ட்ரம்ப் என்று எச்சரித்திருக்கின்றார். ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்பதில் அமெரிக்க ஜனாதிபதி நம்பிக்கையுடன் காணப்படுகிறார் என்றும் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளரிடம் ஒப்பந்தத்தின் நிலை குறித்து தனக்கு சில மிக நல்ல செய்திகள் கிடைத்துள்ளதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறினார், இது தெரிகிறது மத்திய கிழக்கில் ஈரானுடனான உறவுகள் மேலும் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றன என்றும் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருந்தார். இதை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீர்கள், இது நடக்க வேண்டிய ஒன்று என்றும் நான் நினைக்கிறேன். இது நடப்பதுதான் மிகவும் பொருத்தமானது, மேலும் இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் ஒரு நம்பிக்கையும் தெரிவித்திருந்தார். பண நெருக்கடியில் சிக்கியுள்ள ஈரான் ஆட்சி அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு விழுவதையும் கைவிட செய்வதற்காக முடக்கப்பட்டிருந்த $20 பில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலித்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இரு தரப்பிற்கும் இடையே முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக 3 பக்க திட்டம் ஒன்று பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து போரிட்டு வரும் நாடுகளுக்கு இடையான பகைமை தணிந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் தான் உடனடியாக இன்று அது ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கின்றது. இந்த முன்னேற்றத்தை ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் கொண்டாடி ஈரான் ஜலசந்தி முழுவதையும் திறக்கப்பட்டு முழுமையான போக்குவரத்திற்கு தயாராக உள்ளது என்றும் ஈரான் இப்போது அறிவித்துள்ளதுக்கு நன்றி தெரிவித்து அவர் எழுதியிருக்கின்றார். அவர் இதை உலகிற்கு ஒரு மகத்தான மற்றும் அற்புதமான நாள் என்று வர்ணித்து ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் ஒருபோதும் மூட மாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்து அவர் அறிவித்து 24 மணி நேரத்துக்குத்தான் இது செயல்பட்டிருக்கின்றது. அது இனி உலகிற்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படாது. ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு மற்றொரு தரப்பு இதை போர் நிறுத்த மீறல் என்று முத்திரை குத்தியதை தொடர்ந்து அமெரிக்க கடற்படை முற்றுகையை தொடர்ந்தார் முக்கிய வர்த்தக பாதை திறந்திருக்காது என்று ஆட்சியின் செய்தி தொடர்பாளர் முகமது பாக்கர் கலிபாப் எச்சரித்திருந்தார். அமெரிக்க முற்றுகையானது ஈரானிய கப்பல்கள், ஈரானிய துறைமுகங்களுக்கு சென்று வந்த கப்பல்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. அமைதி ஒப்பந்தத்திற்கான பெரும்பாலான அம்சங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டன என்றும் எனவே ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் செயல்முறை மிக விரைவாக செல்லும் என்றும் ட்ரம்ப் என்று கூறியிருந்தார். யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த தெஹ்ரான் மறுத்ததால் கடந்த வார இறுதியில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் உதவி வழங்க அழைப்பு விடுத்த அமெரிக்காவின் நேட்டோ நட்பு நாடுகளை ட்ரம்ப் மீண்டும் கடுமையாக சாடியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து விலகி இருங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, அவர்கள் எங்கள் கப்பல்களில் எண்ணெயை ஏற்ற விரும்பினால் தவிர விலகிருங்கள் என்றும் அவர்களிடம் சொன்னேன் என்றும் சொல்லி இருக்கின்றார். தேவைப்பட்ட போது அவர்கள் பயனற்றவர்களாக இருந்தனர் என்றும் ஒரு காகித புலி என்றும் மீண்டும் அவர் நேட்டோ நாடுகளை நக்கல் நையாண்டி பண்ணுகின்றார். ஈரானில் நடந்த போரை இறந்த காலத்தில் குறிப்பிட தொடங்கியதன் மூலம் மேலும் பேச்சுவார்த்தைகள் விரைவில் வரவிருப்பதாக ட்ரம்ப் சூசமாக தெரிவித்ததால் அமைதிக்கான புதிய நம்பிக்கைகள் மீண்டும் துளிர்விட்டன. இரு தரப்பினரும் ஒரு நீண்ட கால அமைதி ஒப்பந்தத்திற்கு மிக அருகில் இருப்பதால் ஏப்ரல் 22 வருகின்ற புதன்கிழமை அன்று முடிவடையவிருந்த 2 வார கால போர் நிறுத்தத்தை நீட்டிக்க தேவையில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க வேண்டாம் என்று ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் ஒரு நீடித்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த வார இறுதியில் அநேகமாக நடைபெறும் என்றும் அமெரிக்க அதிபர் நேற்றிரவு தெரிவித்திருந்தார். இன்று அவர் மேலும் கூறியதாவது, நமது மாபெரும் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் உருவாக்கப்பட்ட அனைத்து அணுதூசிகளையும் அமெரிக்கா பெறும் என்றும் எந்த வகையிலும் எந்த வடிவத்திலும் பணம் கைமாறாது என்றும் சொன்னார். இந்த அணுதூசி என்பது கடந்த ஆண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலுக்கு பிறகு எஞ்சி இருப்பதை குறிக்கிறது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் விநியோகம் குறித்து பேசிய ட்ரம்ப், நாம் அதை சரி செய்வோம், நாம் ஈரானுடன் நிதானமான வேகத்தில் சென்று பெரிய இயந்திரங்களை கொண்டு அகழ்வாராய்ச்சியை தொடங்குவோம் என்றும் சொல்கின்றார். அதை அமெரிக்காவுக்கு திரும்ப கொண்டு வருவோம் என்றும் சொல்கின்றார். மேலும் ஒரு நீண்ட கால ஒப்பந்தம் லெபனானில் இருந்து தனிப்பட்டதாக இருக்கும் ஒன்றும்
ஆனால் அமெரிக்கா தனித்தனியாக லெபனானுடன் இணைந்து செயல்பட்டு ஹிஸ்புல்லா நிலைமையை உரிய முறையில் கையாளும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் இனி லெபனான் மீது குண்டு வீசாது என்றும் அவ்வாறு செய்ய அமெரிக்காவால் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் போதும் இதுவே போதும் என்றும் சொல்கின்றார். பிரதமர் ஹாமஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டதை வரவேற்றார். மேலும் அந்த நீர்வழியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான தற்காப்பு ராணுவ நடவடிக்கையை திட்டமிடுவதாக அவர் இன்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோனை சந்தித்து பேசியிருக்கின்றார். அதாவது இப்ப இவர் என்ன சொல்றாரு, அதாவது நாம இந்த செய்தி சொல்லியிருக்கோம் இல்லை, பல தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த யுரேனியம் இப்ப இருக்கிற இடம் வந்து 460 கிலோகிராம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இவங்க பெரிய இயந்திரம் கொண்டு ஈரானுக்குள் சந்தேகப்படும் இடமெல்லாம் தோண்ட போறாங்களாம். அதான் என்ன சொல்றாரு, பெரிய இயந்திரம் கொண்டு தோண்ட போறாங்க. அப்படியானால் அது ஈரான் பயந்து விட்டு அர்த்தம். சமாதான பேச்சுக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள நீங்க கொண்டு பெரிய ஒரு இயந்திரத்தை கொண்டு தோண்டி எடுக்கணும்னு சொன்னால் அது ஈரான் அவங்க அடிபணிந்து அர்த்தம். அதுல ஈரான் இதுல வீராப்பு காட்டையில தானே. யுரேனியத்தை தாரமங்கிற வேறு விடையும். ஆனால் அமெரிக்கா இவங்கிட்ட கேட்கலாம் அவர் அவங்களோட விருப்பத்தின் பேரிலோ மிகப்பெரிய மெஷினரியை கொண்டு ஈரானுக்குள்ள தோண்டுவது என்பதால் ஈரான் சரண்டர் அர்த்தம். இதான உண்மை. இதுக்கு யாருக்கும் அம்படிக்கு வரக்கூடாது. நாம நேரடி நிலைமை மட்டும் சொல்லுவோம். நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், பேச்சுவார்த்தை வந்தாலும் ஈரான் அவங்களோட இருக்கிற யுரேனியத்தை கொடுத்தாலும் இன்னும் தோண்டப்படும் தோன்ற அதுக்காக அல்ல. இவங்க எங்கேயாவது குண்டு செஞ்சு வச்சுக்கிறாங்களா, அணுகுண்டு அவங்ககிட்ட இருக்கா என்பதுதான் சொல்றாங்க. அதானே B2 விமானம் எல்லாம் அடிச்சுட்டாமே. ஏற்கனவே சொன்னார் மீண்டும் B2 சேவையில் பெரிய இயந்திரங்களை கொண்டு, அதாவது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடிய இடங்கள், அது சந்தேகப்படிய இடங்களை அமெரிக்காவோட பெரிய இயந்திரங்களை கொண்டு அகழ்வாராய்ச்சியை தொடங்குவோம்டா பூமிக்குள்ள தோண்டி தேடுறது. இது சரிதானே, பூமிக்குள்ள தோண்டி தேடுவாங்களாம். இது எதுவானாலும் மீண்டும் ஹாமஸ் மூடப்பட்டிருக்குது. பார்க்கலாம். தொடர்ந்து வரும் செய்திகளையும் காத்திருங்கள். அவசர செய்தியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.